பிட்காயின் மோசடி வழக்கில் பாலிவுட் நடிகை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவர் பேரில் உள்ள 97 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறையினர் எடுத்த அதிரடி நடவடிக்கையின் பின்னணி என்ன? பண மோசடி தொடர்பாக அமலாக்க பிரிவு வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறது. தற்போது நடிகை மற்றும் அவரது கணவர் பெயரில் உள்ள சொத்துக்கள் முடக்கப்பட்டது ஏன்? அதிகாரிகள் கொடுத்த விளக்கம் என்ன? 2017ஆம் ஆண்டு பிட்காயினில் முதலீடு செய்தால் மாதம் 10% வட்டி வழங்கப்படும் என்று வேரியபிள் டெக் லிமிடெட் நிறுவனம் நாடு முழுவதும் விளம்பரம் செய்து பொதுமக்களிடமிருந்து 6600 கோடி ரூபாய் அளவுக்கு வசூலித்தது. ஆனால் கூறியபடி வட்டி வழங்காமல் மக்கள் முதலீடு செய்த பணம் பெரும் மோசடிக்கு உள்ளானது. இதனால் பிட்காயினில் முதலீடு செய்த ஆயிரக்கணக்கானோர் தங்களது பணத்தை இழந்தனர். இந்த பிட்காயின் மோசடியில் நடிகை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவர் ராஜ் குந்த்ரா ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டது. இந்த மோசடி தொடர்பாக அமலாக்க பிரிவு விசாரணை நடத்தி வந்தது. வேரியபிள் டெக் நிறுவனத்தை நடத்தி வந்த அமித் பரத்வாஜ், அஜய், விவேக் மற்றும் சிம்பி பரத்வாஜ் உள்ளிட்ட ஏஜென்ட்டுகள் மீது டெல்லி மற்றும் மும்பையில் வழக்கு தொடரப்பட்டது. விசாரணையில் யுக்ரைனில் பிட்காயின் மைனிங் ஃபார்ம் அமைக்க ராஜ் குந்த்ரா 285 பிட்காயின்களை அமித் பரத்வாஜிடமிருந்து வாங்கியதாக தெரிய வந்தது. இன்னும் அந்த பிட்காயின் ஷில்பா ஷெட்டியின் கணவர் ராஜ் குந்த்ராவிடம்தான் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதன் மதிப்பு மட்டும் 150 கோடி ரூபாய் என்று அமலாக்கத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த பிட்காயின் மோசடி வழக்கை அமலாக்க பிரிவு தீவிரப்படுத்தி இருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக இந்த மோசடியில் தொடர்புடையவர்களாக கருதப்படும் ராஜ் குந்த்ரா மற்றும் அவரது மனைவி ஷில்பா ஷெட்டிக்கு சொந்தமான 97 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் அமலாக்கத்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் ஷில்பா ஷெட்டி பெயரில் மும்பை ஜூஹுவில் இருக்கும் வீடு, புனேயில் ராஜ் குந்த்ரா பெயரில் இருக்கும் பங்களா மற்றும் ராஜ் குந்த்ரா பெயரில் இருக்கும் ஷேர்களை அமலாக்க பிரிவு பறிமுதல் செய்தது. பிட்காயின் மோசடியில் கிடைத்த பணத்தை கொண்டு ஷில்பா ஷெட்டி பெயரில் ராஜ் குந்த்ரா வீடு வாங்கியதாக அமலாக்க பிரிவு தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இந்த விவகாரத்தில் அமலாக்க பிரிவு நாடு முழுவதும் ரெய்டு நடத்தியது குறிப்பிடத்தக்கது. அதில் சிம்பி பரத்வாஜ் உட்பட சிலர் கைது செய்யப்பட்டனர். அந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளான அஜய் பரத்வாஜ் மற்றும் மகேந்திர பரத்வாஜ் தலைமறைவாக இருக்கின்றனர். அவர்களை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டை தொடர்கிறது. இந்நிலையில் பிட்காயின் மோசடி வழக்கில் நடிகை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவர் பெயரில் உள்ள 97 கோடி ரூபாய் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் திரை பிரபலங்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.